ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், தாவேகா இன்றைக்கு 234 தொகுதி வேட்பாளர்களையும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. முதல்ல இந்த வேட்பாளர் பட்டியலை பற்றி உங்களுடைய முதல்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க. நிச்சயமா கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 30 தொகுதிகளுக்கு நல்ல வேட்பாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான் இல்ல, கிட்டத்தட்ட 30 தொகுதிகளுக்கு மேல அந்த விசில் சின்னம் விஜய் என்கிற ஒரு வேல்யூ, இந்த ரெண்டை மட்டும்தான் நம்பி களம் காண போறாங்க. ஆனா 30 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட இந்த மக்கள் மத்தியில் பிரபலமான அறிமுகமான நபர்கள் கிடைத்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா விஜயில இருந்து ஆரம்பித்து முசி அனந்த் வெங்கட்ரமணன், ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன், அப்படி கரூர் போன்ற ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த மாவட்ட செயலர் மதியழகன் பேரும் தெரியும் அந்த பகுதி மக்களுக்கு. ஸோ அந்த மதியழகன் போன்ற கொஞ்சம் நபர்கள், அப்புறம் முன்னாள் அனுபவம் கொண்டவர்களாக செங்கோட்டையன் அவர்கள், நிர்மல்குமார், கூப்பா கிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர் சத்யபாமா எக்ஸ்எம்பி அவர்கள், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதிக்கு கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்தார், காத்திருந்தார் அந்த தொகுதி தனக்கு ஒதுக்கப்படும் என்று நம்பியிருந்தார். பட் தொகுதி அமமுகவுக்கு போனது. அமமுகவுக்கு போனதுனால அவர் தாவேகாவிற்கு சென்றார். சென்ற உடனே வந்த கையோட வந்தாரை வெறுங்கையோட அனுப்பக்கூடிய பழக்கம் இல்லைன்னு தமிழ்ல சொல்ற மாதிரி வந்திருக்கார். வந்த உடனே அவருக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போன்று RS முருகன் திருநெல்வேலி ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த RS முருகன் பெரிய கான்ட்ராக்டர், ஒப்பந்ததாரர். அவர் திமுகவில் இருந்தார். அதுக்கு முன்பு அதிமுகவில் இருந்தார். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது RS முருகன் தான். பட் அந்த நேரம் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள வந்ததுனால நாங்குநேரி அவங்க கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு. அதுக்கு பின்பு ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக பக்கம் போனார். திமுக திருநெல்வேலி தொகுதி லிஸ்ட்ல தனக்கு பேர் வரும்னு எதிர்பார்த்தார். அவர் பேர் வரல. நேற்று தான் வந்தது திமுக வேட்பாளர் பட்டியல், பேர் வரல. அவர் நேற்று அங்கிருந்து உடனடியாக இடம்பெயர்ந்து தாவேகாவிற்கு சென்றார், என்று வேட்பாளர் ஆகியிருக்கிறார். ஸோ இப்படி கொஞ்சம் பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள், நான் சொல்லுவேன் கிரவுண்ட்ல கொஞ்சம் ஓரளவு தெரிந்த நபர்கள், அப்படி அதிகபட்சமாக ஒரு 30 தொகுதிகள் பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள். அந்த பிரபலத்தன்மை என்பது ஒரு 10,000மோ 30,000மோ 35,000மோ 20,000மோ அவர்களுடைய ஓட்டு, அதனோடு சேர்ந்து விஜய் ஓட்டு, விசில் சின்னம். ஸோ இந்த தொகுதிகளில் கொஞ்சம் கவனம் குவிக்கக்கூடிய வாக்குகளை பெறுவாங்க. விஜய் போன்றவர்கள் வெற்றியும் பெறுவாங்க. பட் அவர்கள் கவனம் குவிக்கக்கூடிய இடத்துல வருவாங்க. அது மட்டும் இல்லாம 30 தொகுதிகள் சொல்றீங்க, அது வெற்றி வாய்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்? இல்ல, அந்த வெற்றி வாய்ப்புன்னு நம்ம கன்சிடர் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப முன்னாடி இருக்கோம். மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, 5 முனை போட்டி நம்ம பேசிட்டு இருக்கோம். சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள் ஒரு அணி என்று பார்த்து கொண்டால் கூட நீங்க ஒரு வெற்றியை சிதைக்கக்கூடிய அணியா இருந்தாலும் அது ஒரு அணி தானே. நீங்க வெற்றி 70 தொகுதிகள் கிட்ட வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு இப்போ. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள்ல தாவேகா கொஞ்சம் வலுவான வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க, அவ்வளவுதான். பட் இதனுடைய வெற்றி வாய்ப்பு என்பது இப்ப நீங்க கோவிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்கள் நல்ல அறிமுகமானவர் தான், கிட்டத்தட்ட அந்த தொகுதியில தொடர்ந்து ஜெயித்தவர் தான். பட் அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தி இருக்குல்ல, இரட்டை இலை ஓட்டுகள் 2 கூறுகளாக உடையுது. அப்ப திமுக அங்க ஒரு சொற்ப வாக்கள் வாங்கினாலே போதும். அப்ப செங்கோட்டையன் அவர்கள் திமுகவையும் வீழ்த்தணும், கூட இருக்கிற அதிமுகவை வீழ்த்தணும். அது கிரவுண்ட்ல அவங்க என்ன பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறாங்கிறத பொறுத்தா இருக்கும். விஜய் நிச்சயமாக ஜெயிப்பார். அவர் பெரம்பூர்லயும் ஜெயிப்பார், திருச்சி கிழக்குலயும் ஜெயிப்பார் தான் நான் பாக்குறேன். சிலர் திருச்சி கிழக்குல வெற்றி பெறுவாரான்னு தான் நினைக்கிறாங்க. திருச்சி கிழக்கு எப்படி பாக்குறீங்க சார்? 2 தொகுதி என்பதுல 2 பார்வை இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தோற்று விடுவோம் என பயந்து 2 தொகுதிங்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல. இந்திய அரசியலமைப்பு சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி உங்களுக்கு உரிமை வழங்குது. ஒரு நபர் 2 தொகுதியில போட்டியிடாரு. ராகுல் காந்தி எத்தனை தொகுதியில போட்டிட்டாரு? உத்தரப்பிரதேசத்திலேயே வயநாடுலயும் போட்டிட்டாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. நீங்க ஒரு வயநாட்டுல போட்டியிட்டதனுடைய எதிரொலி தான் தென்னிந்தியால கணிசமான வெற்றிகளை பெற முடியும். ஏன்னா ராகுல் காந்தி வயநாட்டுல போட்டியிட்டார். கேரளால தாக்கம் இருந்தது. உதாரணம் சரியா சொல்ல போனா கடந்த 2019 தேர்தல், இப்ப 24 நம்ம முடிச்சிட்டோம். நான் 19 உதாரணம் எடுக்கிறேன். அதான் முதல் முறையா அவர் வயநாடு போட்டியிட்டது. அவர் வயநாட்டுல நிக்கிறப்ப 19 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு சீட்டு தான் சிபிஎம் ஜெயிச்சாங்க, ஆலப்புழா. இந்த தடவை கூட கொஞ்சம் மாறி இருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல மொத்தமா அடிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி ஏங்க ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு சிஎம் அவர்களுக்கு. ஸோ அந்த தென்னிந்தியாவுக்கான ரெப்ரசன்டேஷன் அவர் காட்டுறாருல, அது மாதிரிதான் அது. நீங்க தமிழ்நாட்டுல 2 கூறுகளாக அவங்க பாக்குறாங்க. சென்னை 1, திருச்சியில ஒரு தொகுதியில போட்டி. அப்ப திருச்சியில அவர் போட்டியிடுகிற பொழுது திருச்சியில 2 அமைச்சர்கள் இருக்காங்க. KN நேரு இருக்காரு, அன்பில் மகேஷ் இருக்காரு. அதாவது துணிச்சல் தானே பார்க்கணும். 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தைரியமா போய் போட்டிடுறாரு. ஆனா அதுக்குள்ள அவருக்கு கணக்கு இருக்கு. அங்க சிறுபான்மையினர் ஓட்டு அதிகம் இருக்கு. இன்னைக்கும் இருதயராஜ் மைனாரிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவா தான் அந்த தொகுதியில ஜெயிச்சிட்டு இருக்காரு. அங்க சிறுபான்மையினர் ஓட்டுல ரொம்ப குறிப்பா கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கு. விஜய் தன்னோட பேரை அறிவிச்சாரு, வேட்பாளர் ஃபர்ஸ்ட் பேரை அறிவிச்சாரு, ஜோசப் விஜய் தானே சொன்னார், ரெக்கார்ட் நேம் தானே சொன்னார். ஸோ அப்ப அதற்குள்ள அந்த கணக்கு இருக்கு.
பெரம்பூர் தொகுதியில பட்டியல் சமூக வாக்கள் கணிசமா இருக்கு. நீங்க தனித்தொகுதி இல்ல, பொது தொகுதியாக இருந்தாலுமே கூட அந்த தொகுதியில நான் பார்த்தவரை பட்டியல் சமூக மக்கள் அதிகமான பேர் இருக்காங்க. பட்டியல் சமூக மக்கள்ல விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் கணிசமா இருக்காங்க. அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, 40,000 மெம்பர்ஷிப் எங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. சோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரெண்டு தொகுதி என்பதை நான் பலவீனமா பார்க்கல. நான் அதனாலதான் சொல்ல வரேன். நீங்க திருச்சி போன்ற பகுதியில 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதியில போய் நிக்கிறாரு அவரு. சோ அந்த அந்த செய்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திருச்சி மக்களுக்கும் செய்தி இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட சென்னை மட்டும் இல்லைங்க, திருச்சி ஏரியா தான். சிவகாசி படமா திருப்பாச்சி படமா சொல்லுவார், ஆள் ஏரியால அண்ணன் தான் கில்லிங்கிற மாதிரி அவரே ஒரு கற்பனை உலகத்துலதான் இருக்கிறார், அது வேறு. பட் அவர் 2 தொகுதியில போட்டியிடுவது என்பதுக்குள்ள அரசியல் கணக்கு இருக்கு. நீங்க சென்னை தாங்க அவர் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க, பெரம்பூர் என்னங்க அவர் வீட்டு பக்கம் போய் கை கால ஆட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு களத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப அவர் திருச்சிக்காக பிரச்சாரத்துக்கு வரணுமே. இன்னொன்னு நீங்க பாருங்க, கலைஞர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று வேட்பாளர்களை அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்தார். விஜய் அவர்கள் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அறிவித்தார். அப்ப களத்துக்கு வரமாட்டாரா? கிரவுண்டுக்கு போக மாட்டாரா? 234 தொகுதிக்கு விஜய் தானே முகம். ஏன் இப்ப கனிமொழி அவர்கள் இருக்காங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அவங்க தெரிந்த ஆளுமை. மதுரைன்னு போயிட்டீங்கன்னா ஒரு பிடிஆர் இருக்கலாம், மூர்த்தியா இருக்கலாம். திருச்சினா கே.என். நேருவா இருக்கலாம், திண்டுக்கல்னா பெரியசாமியா இருக்கலாம். மாவட்டம் ஆள் இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. இங்க விஜய் தானே களத்துக்கு போகணும். அப்ப விஜய்க்கு போக முடியுமானே ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரே நாள்ல ஒரு வேட்பாளர் அறிமுகத்தையும் முடிச்சுட்டாரு. 234 வேட்பாளர்கள், பாண்டிச்சேரிக்கு 30 வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 264 பேர் அவர் மேடையில் நிறுத்தி அறிமுகம் செய்ய வச்சுட்டாரு. ஸோ அதனால அவர் 2 தொகுதியில் போட்டி என்பதை நான் நெகட்டிவா பார்க்கல, அது ஒரு பாசிட்டிவ் வைப்பா தானே பார்க்கறேன். குறிப்பா கட்சியினுடைய சில முக்கியமான முகங்கள் எல்லாருமே சென்னையில தான் போட்டிடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. இது ஒரு கட்சிக்கு பலமா இருக்குமா இல்ல பலவீனமா இருக்குமா? இல்ல, அவங்க நம்புறது திமுகக்கும் தாவேகாக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்கல்ல, அது சென்னையில இருக்கிறதா நம்புறாங்க. ஏன்னா நீங்க சென்னையில மட்டும் நான் சொல்ல, சென்னை மண்டலம் கூட நீங்க எடுத்துங்க. சென்னை மண்டலத்துல உங்களுக்கு சற்று ஏறக்குறைய ஒரு தொகுதியில தான் போன முறை அதிமுக ஜெயிச்சாங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. சென்னையில 16 சட்டமன்ற தொகுதிகள், அங்க அதிமுக பலவீனமாக இருக்கு, சோ நம்ம அந்த ஓட்டை வாங்கிட முடியும். சென்னை உங்களுக்கு சிட்டியை மையப்படுத்துற ஒரு தொகுதிகள், நகரமயமாக்கல் உள்ள தொகுதிகள், சோசியல் மீடியா பிரச்சாரம் போதும். வால்ல 2 வால் சொல்லுவோம். இன்னைக்கு டிஜிட்டல் வால் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நீங்க கடைக்கோடியில போய் உசிலம்பட்டி தொகுதியில நின்றுட்டு நீங்க டிஜிட்டல் பிரச்சாரம் தாவேகா ஜெயிச்சிருன்னு சொல்ல முடியுமான்னா, அங்க பார்வர்ட் பிளாக்கே அதிமுக சின்னத்தையும் தவிர வேற எதுவுமே தெரியாது அந்த பகுதிக்கு. அந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்றதுக்காக அவங்க தங்கள் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. கட்சியின் பாதுகாப்பை பெண்ணுக்கு தள்ளியிருக்காங்க, கட்சிக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்களின் பாதுகாப்பை பெண்ணுக்கு தள்ளியிருக்காங்க, விஐபிகள் தங்களை முன்னிலைப்படுத்திருக்காங்க. இப்ப நம்ம 100% அப்படியே 2 இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. நீங்க கேட்டது போல விஜய், புஷி ஆனந்த், வெங்கட்ராமன், ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் இவ்வளவு பேர் தான் அங்க போட்டிடுறாங்க. அருண்ராஜ் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு தான் போட்டி போடுறாரு. திருப்பரங்குன்றத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிர்மல்குமார் போட்டி போடுறாரு. செங்கோட்டையன் ஈரோட்டில் போட்டி போடுறாரு. செங்கோட்டையனோடு சேர்ந்த எம்பி சத்யபாமா, முன்னாள் எம்பி, அவங்க பாத்தீங்கன்னா சத்யபாமா திருப்பூர் வடக்குல போட்டிடுறாங்க. ஆனா ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் 1000 வழக்குல போட்டிடுறாங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் இப்பதான் புதியவராக இருந்தாலும் கட்சியில வருவோம், முன்னாள் எம்எல்ஏ, அவர் நாங்குநேரில தான் போட்டிடுறாரு. அப்ப கட்சியினுடைய விஜயனுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் அந்த 4-5 பேரும் சென்னையை மட்டுமே குறி வைக்கிறாங்க. சென்னை மட்டுமே தமிழ்நாடு இல்ல, சிவகாசின்னு நினைக்கிறேன், திருப்பாச்சின்னு நினைக்கிற ஒரு படம். அந்த திருப்பாச்சி படத்துல விஜய் ரவுடிகளை பூரா அழிப்பாரு. அவங்க தங்கச்சியை சென்னையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்ப உடனே அவர் ரவுடிகளை சென்னையில ஒரே ரவுடிகள் தொல்லைன்ற ஒரு நேரம் இங்க இருந்து போவார். அந்த படத்துல ஒரு வசனம் வச்சிருப்பாரு, சென்னைங்கிறது வெறும் சென்னை கிடையாது, இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் அல்லது ஒவ்வொரு வீட்லயும் ஏதோ ஒரு சொந்தக்காரன், ஏதோ ஒரு உறவு சென்னையில இருக்கும்போது விஜய் அந்த சென்னையை அப்படிதான் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பலவீனம் அரசியலுக்கு. சினிமா வசனத்துக்கு வேணா கைதட்டல் வாங்கலாம். பட் கிரவுண்ட்ல நீங்க விஐபி வேட்பாளர்கள் நீங்க கேட்டது போல பிரிஞ்சு நின்றுக்கணும். இப்ப எம்ஜிஆர் எங்க தென் மாவட்டத்துல ஜெயிக்கிறாரு, ஜெயலலிதா ஏன் ஸ்ரீரங்கத்துல ஜெயிக்கிறாங்க, டி நகர்லயும் ஜெயிக்கிறாங்க, அவங்க ஏன் ராதாகிருஷ்ண நகர்லயும் ஜெயிக்கிறாங்க, ஏன் அவங்க போய் அங்க போய் ஜெயிக்கிறாங்க, ஸ்ரீரங்கத்துல ஏன் போய் நிக்கிறாங்க? அதனால உங்களுக்கு களத்துல கனிமொழி அவர்கள் ஏன் தூத்துக்குடியில ஜெயிக்கணும், சென்னையில இல்லாத தொகுதிகளை அவங்க ஏன் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போலாம ஏன் தூத்துக்குடியில ஜெயிக்கிறாங்க? அது எல்லாமே கட்சியில ஒரு தலைகர்த்தர்களை உருவாக்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான். அந்த இடத்தில் பலவீனமாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட நம்ம பல ஊடகவியலாளர்கள் நம்ம பேசணும். கிட்டத்தட்ட ஒரு ஆள் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் போட முடியுமா? நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், போட முடியும் தான் பேசிட்டு இருக்கேன். இப்பொழுதும் என்னுடைய பார்வை சரியாக இருந்தால் 20 முதல் 30 விஐபி வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. 9 பேர் முஸ்லீம் கொடுத்துருக்காங்க. நீங்க திமுக 3 சீட் தான் கொடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக போட்டியிட வாய்ப்பளித்தவர்கள் பாளையங்கோட்டையில் அப்துல் வகாப், செஞ்சி மஸ்தான்,
அதே போன்று இன்னும் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நாசர். மற்றபடி 5 இடங்கள் கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க. SDPI, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் முன்னரசாரி கட்சி எல்லாம் அவங்க உள்ளதா இருக்காங்க, SDPI உட்பட. அந்த மாதிரி ஒரு 5 சீட் வந்திருக்காங்க. ஆனா விஜய் கட்சியில வாணியம்பாடி, ஆம்பூர், ஊட்டி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை மத்திய தொகுதி, ராமநாதபுரம், கடையநல்லூர் இவ்வளவு தொகுதி முஸ்லீம் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒரு இடம் தான் நான் பாக்குறேன். இந்த கேள்விக்கான ஆன்சரே நீங்க சொல்லியிருந்தீங்க. சென்னை மண்டலத்துல தான் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டி. விஜய் அவர்கள் சொல்றாரு, எத்தனை முனைனாலுமே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்றாரு இல்லையா? அது எப்படி நம்ம பாக்குறது? அது கங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சுக்கிச்சுன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான வசனமா தான் நான் பாக்குறேன். முதல்ல நீங்க களத்தை வரணும், வந்து பார்க்கணும். விஜய்க்கு அதுல பரிச்சயம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அவர் முதல்ல களத்துக்கு போகணும். நீங்க திமுக, அண்ணா திமுக அது ஒரு கட்டமைப்புங்க. நீங்க வந்து திமுக, அண்ணா திமுகங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, உணர்வு. இப்ப நீங்க தாவேக்காவோட வரலாறு வாக்குகளா சொல்றாரு, நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது கட்டமைப்புன்றது ஏத்துக்கிறேன், ஆனா வாக்குகள் அப்படின்னு வரும்போதுதான் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கான போட்டி அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. இல்ல அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு கட்டமைப்பு இருந்தாலும் வாக்கு போய் சேரும். நீங்க விஜய்க்கு வாக்கு விழும், நான் இல்லைன்னே சொல்லல. திமுக, அதிமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி விஜய் தான். பல தொகுதிகளில் மும்முனை போட்டி இருக்கும், அதான் நான் குறிப்பிட்ட தொகுதிகள். நீங்க சாதாரணமா ஒரு தொகுதியில நீங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டோ உங்கள்கிட்ட இருக்குங்க. நான் சிம்பிளா நான் இன்னும் ரொம்ப அது அழகா எனக்கு தெரிஞ்ச ஒரு நுட்பமான கோணத்துல சொல்றேன். இளைஞர்கள் ஓட்டு. நான் இந்த திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அவர் சொல்றதுனால சொல்றேன். இளைஞர்கள் ஓட்டு கடந்த 10 ஆண்டுகள்ல ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு 8 ஆண்டுகள்ல ஒரு 10 வயது இருந்த ஒரு சிறுவன் இன்னைக்கு முதல் வாக்காளர் 18 வயதுல ஓட்டு போட போறான். அந்த 8 ஆண்டுகள்ல அவன் டிவியை போட்டாலே அவனுக்கு தெரிஞ்ச அதிமுக, OPS சண்டை, EPS சண்டை, DTVயோட முரண், சசிகலாவோட முரண், வழக்குகள் போகுது, தேர்தல் ஆணையத்துல ரெட்டையில யாருக்கு இதுதான் தெரியும். கூவத்தூர் இந்த எந்த இடத்துல அவன் அதிமுக ஆளுமையா பார்த்துருக்க மாட்டான். நீங்க இப்ப காலேஜ்ல 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் போகுது, தமிழ் புதல்வன் திட்டம் போகுது, மாதம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. இந்த ஓட்டுகளை தான் விஜய் சொல்றாரு. அவ இந்த ஓட்டை விஜய் வெளியெடுக்கிறாருன்னா களம் திமுக தானே கூர்மையான போட்டியா மாறும். நீங்க திமுகவிடம் வந்து அதனுடைய பாரம்பரிய ஓட்டை இழந்திருக்கு திமுக. அரசு ஊழியர் ஓட்டு 20 லட்சம் பேருக்கு குடும்பம் இருக்கு. நீங்க அந்த அரசு ஊழியர் ஓட்டு நீங்க திமுக எப்படி விடும்? புதிய பென்ஷன் திட்டம், பழைய பென்ஷன் திட்டம் எல்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்களா? அரசு ஊழியருடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சா? அரசு ஊழியர்கள் எதிராக இருக்காங்க, அந்த ஓட்டை இழந்திருக்காங்க. மக்களோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. நேற்று வரை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொன்னாங்க, மதசார்பின்மை தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டீங்க. இனி எப்படி அதை பேச முடியும்? அங்க இருக்கக்கூடிய ஜாதிய கட்சிகள் உள்ள இருக்கிறதா CPM சொல்றாங்க. இப்ப அப்ப உங்களுக்கு அது எல்லாமே முரணாகுது இல்ல? அப்ப அந்த முரண்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டுகளை விஜய் எடுப்பாருங்கிறேன். நீங்க திமுக எடுத்து வைத்திருக்கிற ஓட்டுகளை எடுப்பாரு. அது என்ன ஆகும்னா திமுகவோட லீடிங்கை குறைச்சு திமுக இடையில சமாதான போட்டியை உருவாக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். திண்டுக்கல் தொகுதி, திண்டுக்கல் சீனிவாசன் நிக்கிறாரு. அவரை வீழ்த்தணும்னு சொல்லி IB செந்தில்குமார் அங்க போய் கங்கணம் கட்டி நிக்கிறாரு. எனக்கு தெரியும் IB செந்தில்குமார் ரொம்ப ஆக்டிவானவர். பெரியசாமி அவர்களோட பையன். பழனியில அவரு கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர். பட் பழனியை கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டு அவங்க திண்டுக்கலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசனை வீழ்த்தணும்னு அவங்க அதை வீழ்த்தியே ஆகணும். அந்த இடத்துல திண்டுக்கல் சீனிவாசன் ரெட்டையில இருக்கக்கூடாது, உதய சொல்லிட்டு இருக்கணும்னு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு திண்டுக்கல் வேட்பாளர் பாருங்க, தமிழக வெற்றி கழகம் முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டுருக்கு. அப்ப அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நீங்க ஒரு ஓட்டு வாங்கணும்ல. இஸ்லாமிய வேட்பாளர் இங்க வந்திருக்காங்க. அவரு நீங்க ஒரு வேட்பாளர் தாவேக்கா வேட்பாளர் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஊர்ல அந்த தொகுதிக்குள்ள ஒரு 30 ஜமாத் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தமே 55 ஜமாத் இருக்கு. திண்டுக்கல்ல வெறும் 10 ஜமாத் இருக்கலாம், 15 ஜமாத் இருக்கலாம். ஏதோ ஒரு ஜமாத்துல இந்த திண்டுக்கல் வேட்பாளர் நஜீர் ராஜாவும் ஒரு உறுப்பினராக தானே இருப்பாரு, ஒரு அங்கமா தானே இருப்பாரு. விஜய் பாஜகவோட கூட்டணியில் இல்ல, விஜய் தனியா தானே நிக்கிறாரு. அப்ப அந்த ஓட்டை அவர் உடைப்பதற்கு தானே வாய்ப்பு இருக்கு, அப்படியே முழுசா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால காலம் திமுக கூர்மையாகும் நான் பாருறேன். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி என்ன, இப்ப இந்த வேட்பாளர்கள்ல பெரும்பான்மையா வந்து மாற்று கட்சியில இருந்து தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய செய்திகளை பார்க்கிறோம். இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும், என்ன மாதிரியான பெர்செப்ஷன் வந்து வாக்காளர்கள் மத்தியில ஏற்படுத்தும்? இல்ல அது வந்து விஜயினுடைய ரசிகர்களுக்கு அந்த முதிர்ச்சி இருக்காது. இவர் நேற்று வரை செங்கோட்டையனுக்கு ஊருக்கு போனவொன்னா கிடைத்த வரவேற்பு பாத்தீங்கல்ல. அவர் அத்தனை ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். ஆனா அவர் போகிறப்ப விசில ஊதி அவ்வளவு வரவேற்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு முதல் நாள் முதல் காட்சி பார்க்கின்ற மனநிலை கொண்ட பெருங்கூட்டம். ஆனா சிறு கூட்டம் நல்ல அறிவார்ந்த கூட்டம். அதை குறை சொல்ல விரும்பல. எல்லா இடத்திலும் 2 தரப்பான ரசிகர்களும் இருப்பாங்க. பட் இப்ப விஜய் வந்து தன்னை ப்ரூவ் செய்ய வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார். ஸோ அவருக்கு VIP வேட்பாளர்கள் முதல்ல தேவை. ஆனா விஜய் அவசரப்பட்டு விட்டார்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாள் தாமதித்து அவர் வேட்பாளர் பட்டியலை விட்டுருந்தா காங்கிரஸ் கட்சியில இருந்து இன்னும் பல கிடைத்திருப்பாங்க. நீங்க இன்னைக்கு திமுக அதிமுக இருந்தானே ஈல்டு போட்டிருக்கீங்க.
நீங்க 2 நாள் பொறுத்திருக்கலாம். என்ன அவசரம்? பாண்டிச்சேரிக்கு நீங்க தானே அறிவிக்கிறார். பாண்டிச்சேரியில முதல் வேட்பாளர் யார் அறிவிச்சார் பாத்தீங்கன்னா, லாஸ்பேட்டை தொகுதி சுவாமிநாதன். அந்த சுவாமிநாதன் யாரு? பாஜகவோட பழைய மாநில தலைவர் புதுச்சேரி. அப்ப பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. இவர் பூரா மாற்றான் தோட்டத்துல இருந்து பறிச்சேதான் ஆகணும். நீங்க விஐபி வேட்பாளர்கள் பார்த்ததுலயே இன்னும் ஒரு தடவை கூட அது மீண்டும் சொன்னாலும் கூட ஒரு தெளிவுக்காக சொல்றேன். செங்கோட்டையன், நிர்மல்குமார், கூப்பா கிருஷ்ணன், சத்யபாமா, ஜேசிடி பிரபாகர், ரெட்டியார்பட்டி நாராயண, திருநெல்வேலி RS முருகன், கிட்டத்தட்ட இப்படி ஒரு இதுலயே பாருங்க ஒரு 8-10 வேட்பாளர்கள் திமுக அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்களாக முன்னாள் அமைச்சர்களாக கோல் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க காங்கிரஸை காத்திருந்தீங்கன்னா நாளைக்கு வருமே வேட்பாளர் பட்டியல். பிஜேபி நாளை கழிச்சா வருமே. நீங்க பிஜேபி தானே கொள்கை எதிரியா அறிவிச்சிருக்கீங்க. பிஜேபியில் இருக்கிறவங்கள இல்லையே. சாமிநாதன் லாஸ்பேட்டைக்கு அறிவிக்க முடியுது முதல் வேட்பாளராக. அவர் விஜய் அவசரப்பட்டு விட்டார். இன்னும் 2 நாட்கள் பொறுத்திருந்தா இன்னும் பல நட்சத்திர வேட்பாளர்கள் கிடைத்திருப்பார்கள். இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. அதனால மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் முடிச்சேன், விஜய் நீங்க அந்த இடத்துல விமர்சிப்பீங்கன்னா, விஜயை நோக்கி கேள்வி எழுப்புவீங்கன்னா, லிமா ரோஸுக்கு சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்குறாரு MK ஸ்டாலின் அவர்கள். ஓபிஎஸ்க்கு மட்டுமா கொடுக்குறாரு, ஒருத்தரோட வைத்தியலிங்கத்துக்கு கொடுக்குறாரு, ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியனுக்கு கொடுக்குறாரு. பாவம் உசிலம்பட்டி ஐயப்பன் சட்டமன்றத்தில் பேசும்போது பயங்கரமா வேற லெவல்ல ஸ்மெல்லாம் பண்ணாரு. நல்லா சிரிச்சாரு, சந்தோஷமா இருந்தாரு சிஎம். ஆனா என்ன, உசிலம்பட்டியை தூக்கி காங்கிரஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அப்ப எல்லா கட்சிகளுமே தேர்தல் நேரத்தில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுதான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது பொருந்தும், அது விஜய்க்கும் பொருந்தும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.